ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது குழலி படத்தின் திரை விமர்சனம். ஜாதிக்கு இல்லையடி பாப்பா, ஜாதிக்கு இல்லையடி பாப்பான்னு சொல்றீங்களே டீச்சர். ஜாதினா என்ன டீச்சர்? குழலி படத்தில் காக்கா முட்டை விக்னேஷ், ஆரா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். உதயகுமார் இசையமைத்திருக்கிறார். ஷபீர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் சேரா கலையரசன். ஒரு பட்டிக்காடு கிராமம். அந்த கிராமத்தில் தாழ்த்தப்பட்டவர்களும் வசிக்கிறார்கள், உயர்ஜாதிக்காரனும் வசிக்கிறார்கள். ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஜாதி இல்லைல்ல, ஜாதி இல்லாமல் தான் ஒரே பெஞ்சிலையும் பக்கத்து பெஞ்சிலையும் படிக்கிறாங்க. இதனால் வெளியில் இருக்கிற சாதி பள்ளி மாணவர்களை தாக்குவதில்லை. இதனால் பள்ளிக்கூடம் படிக்கும்போதே ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒருவன் உயர் ஜாதியை சேர்ந்த பொண்ணை காதலிக்கிறான். அதாவது காக்கா முட்டை ஆரா கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர். ஆரா அந்த ஊரில் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் விதவை தாய் மட்டுமே, கணவன் கிடையாது. இவங்க ஊருக்கு தெரியாமே வயக்காடு அந்த மலை சார்ந்த பிரதேசங்களில் பாடி ஆடி சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் எப்போவுமே இந்த காதலர்கள் கடைசி நேரத்தில் கண்டுபிடிப்பாங்க கிராமத்துக்காரங்க. அந்த மாதிரி கிராமத்தில் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு அந்த பள்ளிக்கூட மாணவ மனைவிகளுக்கு அந்த பள்ளிக்கூட காதலனுக்கும் காதலிக்கும் ஊரார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களே என்பது தெரியவே இல்லை. இதனால் ஒரு நாள் என்ன பண்ணுறா, அந்த பொண்ணு காதலனுடன் ஓட்டம் பிடிக்கிறார். கிராமத்தில் சும்மா இருப்பானுங்க, பிடிச்சிடுறானுங்க. பிடிச்சி வழக்கம் போல் அந்த பெண்ணையும் பையனையும் கொலை முயற்சி செய்கிறார்கள். அந்த பையன் தப்பிச்சிடுறான். தப்பிச்ச பிறகு அவனுடைய இருவருடைய நோக்கமுமே டாக்டர் ஆக வேண்டும், எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கிறது. இதுக்கப்புறம் கதை எப்படி போகுதுன்னா சஸ்பென்ஸை உடைச்சிட்டோம்னாக்கா சரியாக வராது. இந்த படத்தில் காக்கா முட்டை விக்னேஷ் துரு என்ற இளைஞனாக நடித்திருக்கிறார். பாவனைகளை காட்ட கொஞ்சம் திணறியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் நடனத்திலும் சேசிங் காட்சியிலும் நன்றாக உயிரை கொடுத்து நடித்திருக்கிறார். சேரில் சாக்கடையெல்லாம் விழுந்து புரள்றாரு. கதாநாயகி ஆரா பழிச்சென்று இருக்கிறார். ஏற்கனவே இவர் படத்தில் கதாநாயகியாக நடித்தவர். இந்த படத்தில் முழுமையாக ஒரு அன்று பூர்த்த மலராக இருக்கிறார். ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கார். அவருடைய நடிப்பில் எந்தவித குறையும் சொல்ல முடியாது. சிரிக்கும்போது சிரிக்கிறார், அழுகும்போது அழுகிறார், சோகத்தை வெளிப்படுத்துகிறார். காதலன் எப்படியாவது டாக்டர் ஆக வேண்டும் என்று உயிரை கொடுக்கிறார். அவருடைய அம்மா செந்தி ஏற்கனவே ஒரு அழகான அம்மா. அந்த அம்மா மகளுக்காகவே வாழ்கிறார். மறுமணம் செய்து கொள்ள மறுத்து விடுகிறார். மகளை எப்படியாவது படித்து நல்ல வேலையில் அமர செய்ய வேண்டும் என்பது தான் செந்தியோட விருப்பம். அதே மாதிரி செந்தியோட விருப்பத்தை ஆராவும் பள்ளிக்கூடத்தில் முதல் மார்க் எடுத்து தேர்ச்சி பெறுகிறார். செந்தி ஒரு தாயுடைய மன வருத்தத்தை, அழுத்தத்தை சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏண்டி, உனக்காக நான் எவ்வளவு தியாகம் செஞ்சேன், உனக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் பார்த்து செஞ்சேனே, அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், அந்த வருத்தம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் பெருசாக கருதுறியா என்று சொல்கிற கட்டத்தில் ஒவ்வொரு தாயினுடைய மன வருத்தத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் செந்தி. இந்த படத்தில் எல்லோருமே புதுமுகங்கள் என்றாலும் அந்தந்த கிராமத்தில் உள்ளவங்களை அப்படியாவே நடிச்சு வைக்க வச்சுருக்காங்க. படத்தில் ஒளிப்பதிவாளர் ஷபீர் கிராமத்தை நம் கண்முன் காட்டியிருக்கிறார். அந்த கிராமத்து செண்டுப்பூ, அப்புறம் வயக்காடு, கரும்பு தோட்டம் எல்லாத்தையும் மிக அழகாக காட்டியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஷபீர். இசையமைப்பாளர் உதயகுமார். பட்ஜெட் படத்துக்கு எந்த அளவுக்கு கருவிகளை பயன்படுத்தி இனிமையான இசை, மெலோடி மெட்டுக்களை தர வேண்டுமோ அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறார் உதயகுமார். இசை மிகச் சிறப்பாக இருக்கிறது.
கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் சேரா கலையரசன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அழகாக 16 வயதிலே பாணியில் படத்தை இயக்கியிருந்தாலும் முடியும் போது ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் கலப்பு திருமணம் செஞ்சால் ஊரை விட்டு ஓடிடணும், இல்லையா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவு பெறுகிற வகையிலே நல்லா படிச்சுட்டு பாஸ் ஆகி நல்ல வேலையில் இருக்கும்போது போயிட்டீங்கன்னா ஊரார் எவனும் கண்டுக்க மாட்டான். பள்ளிக்கூடம் படிக்கும்போதே காலேஜ் ஓடிட்டிங்கன்னா அது விபரீதமாகவே முடியும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கொள்வீர்கள் என்ற அர்த்தம். படிக்கும்போது படிங்க, படிக்கும்போது காதலிக்காதீங்க என்ற ஒரு நல்ல மெசேஜை சேரா கலையரசன் சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்தை பார்க்கிற பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் காதல் எப்போது செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை நல்ல உணர்வாங்க. இந்த படத்தை ஜெயராமன் உள்ளிட்டோர் தயாரித்திருக்கிறார்கள். ஒரு பட்ஜெட் படத்துக்கு இவ்வளவு தான் ஒதுக்க முடியும் என்று ஒதுக்கி படம் தயாரித்திருக்கிறார்கள். இதுபோன்ற பட்ஜெட் படங்களுக்கு தியேட்டர்கள் தருவதில்லை என்று வருத்தப்படுகிறார்கள். இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, தமிழக அரசிடம் போய் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினை சந்தித்து பட்ஜெட் படங்களுக்கு என்று சில தியேட்டர்களை ஒதுக்குங்கள், அந்த படத்துக்கு 100 ரூபா 50 ரூபா டிக்கெட் வைங்க. இப்படி செய்தால் மட்டுமே சின்ன படங்கள் வசூலை பெறும், வெளிவரும் என்ற யோசனையை சொல்ல வேணும். குழலி அருமையான செந்தமிழ் பெயர். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது காதலிக்கக்கூடாது என்ற நல்ல மெசேஜை சொல்லியிருப்பதால் குழலியை குடும்பத்தோடு உட்கார்ந்து ரசிக்கலாம். நேரில் மீண்டும் ஒரு விமர்சனத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது பைல்வான் ரங்கநாதன்.